லார்ட். உங்கள் அனைவரும் இந்த காலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? தேவனுடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய காருண்யம், அவருடைய இரக்கம் எல்லாம் அவங்க மேல இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படணும்? பாருங்க, நீங்க நினைக்கலாம், என் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கிற அந்த போராட்டங்கள், பிரச்சனைகளுக்கு நான் என்ன பண்றதுன்னே தெரியல. பாருங்க, தேவன் நமக்கு தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். தேவ ஆவியானவர் நமக்குள்ளே தெளிந்த சிந்தையை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். குழப்பமோ இல்ல இந்த விஷயத்துல என்ன தீர்மானம் எடுக்கணும், இந்த மேட்டர்ல நான் எந்த டிசிஷன் எடுத்து போகணும், இல்ல இந்த பிரச்சனைக்கு நான் எவ்வளவு ஞானமா ஒரு முடிவு எடுத்தா இதுல ஒரு விடுதலை கிடைக்கும், இப்படி ஏதாவது விதத்துல வந்து குழப்பிக்கொண்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்களா? தேவன் சொல்றாரு, நானே உனக்கு ஞானமா இருக்கிறேன், சாலமோனை காட்டிலும் பெரியவர் உனக்குள்ளே இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. தேவன் இப்படிப்பட்ட தேவனை வைத்துக் கொண்டு நீங்க ஏன் கலங்கணும்? இங்க தேவனே சொல்றாரு பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிறவர் நான் எவ்வளவு பெரியவர் என்று. மத்தேயு 12:42 பாருங்க, தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளில் இருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். சாலமோனுடைய கதையில இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அதை வந்து இங்க கோட் பண்றாங்க. இங்கே வந்தாள் என்று ஃபர்ஸ்ட் சாலமோனை பத்தி சொல்லிட்டு, இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். இயேசுவே சொல்றாரு, அந்த சாலமோனிலும் பெரியவர். சாலமோன் பாருங்க, ஞானத்துல பெரியவன் இருந்தான். அவனை விட ஒரு பெரிய ஞானவான் இல்லைன்னு சொல்லப்படுகிற அந்த அளவுக்கு இருந்த அவனை விட பெரியவர், அவனையே உண்டாக்கினவர் தேவன் சொல்றாரு, அந்த அவர் நான் இங்க இருக்கிறேன், அதனால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்ரீ இந்த சந்ததி யார் என்று நின்று அவர்கள் மேல் குற்றம் சுமத்துவான்னு சொல்றான். இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்து அன்றைக்கு வெளியிலிருந்து பேசிக்கிட்டு இருந்தாரு சுவிசேஷத்துல, இன்றைக்கு நமக்காக மரித்து உயிர்த்து அவரை விசுவாசிக்கிற நமக்குள்ளேயே வந்துட்டாரு. இந்த இயேசு கிறிஸ்துவே இப்பொழுது நமக்கு தேவனால் ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆகிவிட்டார். எங்க இருக்கு பாருங்க, 1 கொரிந்தியர் 1 30-31 படிக்கிறேன் பாருங்க. அவரே, யாரு? இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள நாம எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். அப்ப தேவனே ஞானமா இருக்கிறார். தேவனுடைய ஞானம் நமக்கு இருக்குங்கிறது வேற. நானே உனக்கு ஞானமா இருக்கிறேன். ஐ ஆம் யுவர் விஸ்டம், ஐ ஆம் யுவர் ஹோலினஸ், ஐ ஆம் யுவர் சால்வேஷன். இப்படி எல்லாமே நானாகவே அப்படி இருக்கிறேன் என்று சொல்றாருன்னா, அங்கே தேவனே நமக்கு அப்படி இருக்கும்போது அங்கே என்ன குறை இருக்கு? இப்போ முதல் நம்ம இவ்வளவு தூரம் தேவனுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோங்கிற அந்த அறிவுல நம்ம வளர வேண்டும். அந்த அறிவுல நம்ம உலகத்தை பார்க்கணும், நம்மை பார்க்கணும். அதுல செயல்படும் போது அங்கே காரியங்கள் பெரியதாய் முடியும். கர்த்தருடைய அந்த அளவில்லாத ஞானம், வானத்தை பூமி உண்டாக்கின அந்த ஞானம் உங்க வீட்டை கட்டாதா? அந்த தேவனுடைய ஞானம் பாருங்க, இன்று வரைக்கும் நீங்க உலகத்துல பார்த்துட்டு இருக்கிற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இந்த மனுஷர்களாகிய நம்ம எல்லாவற்றையும் பாருங்க, பிரமிக்கத்தக்க அதிசயமா நம்மளை உண்டாக்குனாரு. நம்ம ஒரு பார்க்கின இந்த வானங்கள் பூமி எல்லாத்தையும் பார்க்கும்போது அவருடைய கிரியைகள் எவ்வளவு மேன்மையா இருக்கிறது என்று தாவீது சொல்றாரு. அந்த ஞானத்தை இன்றைக்கு உங்களுக்குள்ள தேவன் வச்சிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா அவரே அந்த ஞானமா உங்களுக்குள்ள இருக்கிறாருங்கும் போது எந்த மோசமா இருக்கலாம், எந்த நாசமா இருக்கலாம், அதிலிருந்து மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு உலகத்தை நீங்கள் உருவாக்கலாம், உங்க வாழ்க்கையை கட்டலாம், அதை அருமையும் இருமையுமான எல்லா விதமான சகல விதமான பொருளால் நிரப்பலாம். அங்கே தேவனுடைய ஞானத்தை அநேகர் கண்டு இன்றைக்கு சாலமோன் வாழ்க்கையை பார்த்து தென் தேசத்திலிருந்து ராஜஸ்திரி வந்து வியந்தது போல உங்க வாழ்க்கையில இருக்கிற இந்த மெய்யான தேவன் அவருடைய ஞானத்தை பார்த்து இந்த உலகமே வந்து உங்களை பார்த்து வியந்து ஆச்சரியப்படும் அளவிற்கு தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. ஆகவே ஏதோ நான் சாதாரணம், நானே ஒரு குப்பை, எனக்கு அறிவே இல்லை, என்னை எல்லாரும் அப்படி சொல்றாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. தேவன் உங்களை எப்படி பார்க்கிறார், எப்படி வைத்திருக்கிறார், எப்படி கிறிஸ்துவுக்குள் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க, அந்த மனப்பான்மையிலே மாத்திரம் உங்களை பாருங்க. மற்ற எந்த பொய்யும் நம்பாதீங்க. இதுவே சத்தியம். இந்த சத்தியத்தில் நிலைத்து நிற்கும் போது நீங்களும் சாலமோனை விட மேன்மையான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழலாம். ஏனென்றால் சாலமோனிலும் பெரியவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். சோத்திரம் தகப்பனே, இந்த அருமையான நேரத்திலே அப்பா நீ சொன்ன இந்த வார்த்தையை அவர்கள் அப்படியே விசுவாசித்து எடுத்துக்கொண்டு இந்த உலகத்திலே அப்பா யாரெல்லாம் அவங்கள ஏசினாங்களோ, யாரெல்லாம் அவங்க ஒரு முட்டாள், இது ஒன்றுக்கு உதவாது, இது ஒரு விளங்காதது என்று சொன்னாங்களோ, அவங்க முன்பாகவே எழுந்து இவளை போல ஒரு புத்திசாலி இல்லை, இவளை போல இவனை போல ஒரு பாக்கியவான் இல்லை என்று சொல்ல போறதற்காக நன்றி. சத்தியம் அவர்களை அப்படி மாற்றட்டும். நீர் அப்படி செய்கிறீங்க. அவர்களுக்குள்ள இந்த இருதயத்துல இந்த விதை விழுந்து விட்டது. நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டவன்.